ஹாய் ஆல். செகண்ட் டாபிக் வந்து ப்ரியாம்பிள். ஆக்சுவலாக பாலிட்டி வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் 20 டாபிக்ஸு. நான் வந்து இந்த கண்டென்ட் வந்து ஏன்னா இப்போ வாய்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் டாபிக் போட்டிங்க, அது வந்து வாய்ஸாக வரல, ஆனால் இது மட்டும் வாய்ஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்காக வாய்ஸ் வந்திருக்கேன். நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கிறப்ப அதை கடமைக்கேன்னு படித்தோம் அப்படின்னா அதிலிருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. லைக் நம்ம வந்து எல்லா வியூலையும் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நான் வாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால். ஓகே, இப்போது ப்ரியாம்பிள் வந்து இது வந்து புக்கு 12th பாலிட்டி அண்ட் வந்து லக்ஷ்மிகாந்த் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்த நோட்ஸு. யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும் கண்டிப்பாக. பாலிட்டி வந்து இந்த மாதிரி 20 டாபிக்ஸே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 40 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். அது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர்றதை தாண்டி மித்ததெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ப்ரியாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம். இந்த இதெல்லாம் வேணாம். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த 1789 ஒரு புரட்சி நடந்துகிட்ருக்கும். அதாவது மக்கள் எல்லாருமே போயிட்டு வந்து அங்கே வந்து மன்னராட்சி நடந்துகிட்ருக்கும் ஃப்ரெஞ்சில். அப்போ வந்து அந்த மக்கள்லாம் வந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மன்னரை அடித்து அந்த மக்களாட்சியை கொண்டு வருவாங்க. அதனால் அந்த 1789 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை ஏங்க இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதில் ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு புரியும். ஃப்ரெஞ்சு புரட்சி எப்போ அப்படின்னு கேட்டால் 1789. இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி இப்போது ப்ரியாம்பிள் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாவரன்ட்டி இறையாண்மை, அதுக்கடுத்து சமதர்மம், அப்புறம் மதசார்பின்மை. இதுக்குள்ளே குட்டி குட்டி கண்டென்ட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நம்ம அதை டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஷின் இப்போ அப்படி தானேங்க எடுக்கிறாங்க. அதனால் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டால் போதும், லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து டெமோக்ராட்டிக், அப்புறம் ரிப்பப்ளிக், அப்புறம் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸு, அப்புறம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இதோட முடிஞ்சிடும் ப்ரியாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிளை பற்றி நல்ல கருத்துக்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள் ரிலேட்டடான கேசஸ். ஏங்க கேஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து குரூப் 1 வந்து கேஸ் கேட்டிருக்காங்க. இந்த பெர்பார் யூனியன் கேஸு வேர்சஸ் அது மாதிரி ஒரு கொஷின் ஒன்று வந்தது. ஓகேங்களா? அது இந்த கேசவனந்த பாரதி வழக்கு தான் கொஷினாக வந்தது லாஸ்ட் இயர் பிஒய்க்யூவில். ஓகேங்களா? அதனால் வந்து கேசஸ் வந்து கேட்பாங்க. கேஸ் வந்து எப்படின்னா ரொம்ப டீப்பாலாம் இல்லை. இப்போ கேஸ் என்ன வருஷம், அதோட தீர்ப்பு என்ன, அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு, இந்த கேசஸ். நான் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா 1947 யார் யார் கேபினட் மினிஸ்டர்ஸ், அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்துட்டு ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி 1789 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜான் ரால், இதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் ரீட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். ஜான் ரால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசியல் நிபுணர், நீதின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பார். இதுவும் ஒரு கண்டென்ட் தான். ஓகேங்களா? கால் மார்க்ஸ் வந்து 1867 வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். அது வந்து சமதர்மம் அப்படிங்கிறத பற்றி கால் மார்க்ஸ் பேசியிருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் எக்கனாமிக்ஸ், இது கூட இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் இது எல்லாமே வந்து பாலிட்டி புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போது சமதர்மம் இறையாண்மை அப்படின்னா, இப்போ நான் ஒவ்வொன்றும் ப்ரியாம்பிள்னா இவ்வளோ தான். இந்த ஹெட்டிங்ஸ் கீழே நம்ம அதுக்கு என்ன மீனிங்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? இப்போ இறையாண்மை நாடு அப்படின்னா என்னென்னா, இந்தியா வந்து மற்ற நாடு சொல்கிறத கேட்டு எதுவுமே செய்யாது. எனக்கு இப்போ இங்கே பிரதமர் இருக்காங்க அப்படின்னா, பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கே சரின்னு படுதோ அதை தான் நாங்கள் செய்வோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதியிருப்பேன். என்ன அப்படின்னா, சுஷ்மா ஸ்வராஜ் கிட்ட வந்து 2019 வந்து அப்போ வந்து ட்ரம்ப் தான் வந்து அமெரிக்காவில் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈரான் வந்து எங்களுக்கு பிடிக்காத நாடு, அங்கே வந்து நீங்கள் போய் எந்த போக்குவரத்து வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்தியா வந்து அதை ஒத்துக்காது. இங்கே பாருங்கள் ட்ரம்ப், அது அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலங்கிறக்காக நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்கள் அதை பண்ணுவோம். எங்களுக்கு எல்லா நாடுமே நண்பர்கள் நாடு தான், எங்களுக்கு எல்லா நாடுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதுதான் வந்து இறையாண்மை. இறையாண்மைனா வந்து மத ரீதியாக வர விஷயம் கிடையாது. இந்தியா வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாது, யாரையும் அடிமைப்படுத்தாது, எல்லாருமே வந்து ஒற்றுமை ஒருமைப்பாடு, இதை பற்றி மீன் பண்ணுறது தான் இறையாண்மை. இவ்வளோ தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சமதர்மம், சோஷியலிஸ்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, இதை பற்றி வந்து ஒரு மாநாட்டில் பேசியிருப்பாங்க. 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இந்தியா வந்து ஒரு சமதர்ம நாடு அப்படின்னு சொல்லி நேரு வந்து சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இப்போ வந்து 2 இருக்குது. மார்க்சிஸ்ட் சோஷியலிசம், அதுக்கப்புறம் இன்னொன்று காந்தியன் சோஷியலிசம். ஓகேங்களா? இந்தியா பின்பற்றுறது வந்து காந்தியன் சோஷியலிசம் தான். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் மதசார்பின்மை. நம்மக்கிட்ட மத சுதந்திரம் இருக்குது. நம்ம வந்து பர்டிகுலராக வந்து இந்த மதத்தை தான் வந்து பின்பற்றணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட மத சுதந்திரம் இருக்குது. மதசார்பின்மை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில விஷயம் இருக்குது, அந்த மதத்தை சார்ந்திருந்தால் தான் வந்து போஸ்டிங், அந்த மதத்தை தான் நீங்கள் சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற நாடுகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப எலாபரேட்டாக நான் எடுக்கிறேன், போரிங் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் ரிவிஷன் பண்ணவே தேவையில்லை. சாவரின்ட்டினா என்னன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரியாம்பிள், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். இப்போது டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்விட்சர்லாந்து. ஸோ இப்போது நம்ம எப்படி அப்படின்னா நம்ம தான் வந்து எம்பியை வந்து இங்கேருந்து நம்ம எம்எல்ஏவை வந்து செலக்ட் பண்ணி நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? நம்ம ஓட்டு போடுறவங்க தான் எம்எல்ஏஸ். ஸோ அவங்க தான் வந்து எம்பிஸ் அனுப்புவாங்க. எம்பிஸ் தான் வந்து இந்த சட்டமெல்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இந்த கொஷின் கூட கேட்பாங்க. இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரிப்பப்ளிக், குடியரசு நாடு. ஸோ பிரிட்டன் வந்து ரிப்பப்ளிக் கண்ட்ரி கிடையாது, பட் இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் வந்து நம்ம மறைமுக தேர்தல் மூலமாக தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்காக தான் வந்து அது ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஷார்ட்டாக இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ரியாம்பிள் பொறுத்தவரை ரொம்ப எலாபரேட்டாக போகணும்னு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸுக்கு வந்து எக்கனாமிக், சோஷியல், பொலிட்டிக்கல் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட் வேணும்னா ஸ்பீடாக வச்சு கூட வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ பொருளாதார ஃபஸ்ட்டு ஓகே, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்த்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸ் கரெக்டாக போடுறது, 5 lakhs பிலோ சேலரி வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் வாங்காமல் எபோவ் சேலரி வாங்குறவங்களுக்கு. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இப்போது டேக்ஸ் வந்து பட்ஜெட்டில் வந்து 12 lakhs எபோவ் தான் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அப்டேட்டடு. பட் எக்ஸாம்பிளுக்கு ஏழை வந்து ஏழையாக இருக்கக்கூடாது, பணக்காரனாக இருக்கக்கூடாது, சரிசமமாக நடத்தப்படணுங்கிறது தான் பொருளாதார நீதி. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா வந்து என்ன, நம்ம வந்து அந்த தீண்டாமையெல்லாம் படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்காமல் எல்லாருமே நம்ம சமமாக நடத்தணுங்கிறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அரசியல் நீதி அப்படின்னா வந்து 21 வயசானாலே வந்து நம்ம எம்பி, எம்எல்ஏ எலெக்ஷன்லலாம் நிற்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் நீதி. அண்ட் வந்து ஓட்டு போடுறது வந்து 18 ஏஜ். இதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பகிரப்பட்ட நீதி அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட இன்கம் வந்துட்டு இவ்வளோ 8 lakhs எபோவ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து தான் அந்த பகிரப்பட்ட நீதி அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லிபர்ட்டி, சுதந்திரம். இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க லிபர்ட்டி அப்படிங்கிறத விட. நம்ம ஒன்று படித்தோம்ல 1789 வந்து ஃப்ரெஞ்ச் புரட்சி, அதிலிருந்து தான் வந்து அந்த லிபர்ட்டி வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ லிபர்ட்டி வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. ஆர்டிகிள் 21 படி வந்து சுதந்திரம் வந்து இந்தியாவில் இருக்குது, லிபர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இந்த லிபர்ட்டி வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து நம்மளோட அரசாங்கத்திற்கு எதிராக நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டாங்க. உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் தெரிவிக்கிறதாகட்டும், இல்லை பொதுவாக பேசுகிறதாகட்டும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம நாட்டை பற்றி நம்ம எங்கேயுமே தப்பாக பேசக்கூடாது. ஓகேங்களா? அது நாட்டுக்கு எதிராக நம்ம எங்கேயுமே பேசக்கூடாது. ஆனால் அரசாங்கத்தை பற்றி நம்ம என்ன வேணால் பேசலாம், அதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டினா என்ன, சமத்துவம். அது வந்து நம்ம ஆர்டிகல் 14 to 18 நம்ம படிச்சிருப்போம். ஃப்ராட்டர்னிட்டி வந்து இதெல்லாம் என்ன 14 to 18 சொல்ல மாட்டிங்களான்னு கேட்பீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லாமே கவர் ஆகும். நீங்கள் லைன் பை லைன் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறப்பே ஃபுல்லாக கவர் ஆகிடும். தைரியமாக படிக்கலாம். நீங்கள் இது மட்டுமே கூட பார்த்துட்டா கூட போதும். அண்ட் ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கேதர் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கூட ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதை தாண்டி அவங்க கொஷின்ஸ் ட்விஸ்டடாக கேட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டாலே ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஸோ ஜாதி பார்க்காம பழகிறது தான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இப்போ இதை பற்றி நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாங்க அப்படின்னா பால்கிவாலா வந்து பிரியாம்பிளை வந்து அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பார். அல்லாடி கிருஷ்ணா, ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், லைக் இந்த மாதிரி பண்ணுங்கள், இது மாதிரி இருந்தால் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள், நான் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேர் பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுபடி நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அல்லாடி கிருஷ்ணசுவாமி வந்து நான் கண்ட கனவு பழிச்சிருக்குன்னு சொல்லுவார். பால்கிவாலா அடையாள அட்டை, அல்லாடி கிருஷ்ணசுவாமி நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு முகவரியும் சொல்லியிருப்பார். KM முன்ஷி வந்து ஜாதகம்னு சொல்லியிருப்பார். பண்டித் தாகூர்தாஸ் வந்து ஆன்மா, திறவுகோல், சவுல் கி ஜுவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பண்டித் தாகூர்தாஸ். எர்னஸ்ட் பார்க்கர் வந்து திறவுகோல்னு சொல்லியிருப்பார். இதயத்துல்லா வந்து ஸோ அமெரிக்க சுதந்திர அறிவிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து பெர்பாரி, இது சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லி முதல்ல இருந்திருக்கோம். இப்போ பங்களாதேஷாக இருக்கிறது. ஓகேங்களா? சாரி, இப்போ வந்து
ஆமாம், இப்போ பங்களாதேஷாக இருக்கிறது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அப்போ வந்து பங்களாதேஷோட தலைவர் வந்து நூன் அப்படின்னு இருப்பார். ஓகேங்களா. அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து நேரு இருப்பார். இவங்க 2 பேரும் வந்து பிருபாரி அப்படிங்கிற பிளேஸை வந்து நேரு வாங்கியிருந்திருப்பார். அவர் சில இடங்களை கொடுத்துட்டு நேரு பிருபாரி வாங்கியிருப்பார். இதை வந்து பிருபாரி மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து சில கிளாஷஸ் நடக்கும், ஃபைட் நடக்கும். ஸோ இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகும்போது கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடும். ஸோ நேரு பண்ணது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா. அதுதான் இவ்வளோதான். தீர்ப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கேஸ் என்ன இயர் 1960, அதோட தீர்ப்பு வந்து பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், நீங்கள் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த 3 கேஸ்க்கு ஒரு ரிலேஷன் இருக்கும். கேசவானந்த பாரதி வழக்கு 1973, இயர் வந்து இம்பார்ட்டன்ட், 1973. அதில் என்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த வழக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கும். அது வந்து நிறைய போயிடும். ஓகேங்களா. பிரியாம்பிளுக்கு இந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. வழக்கு எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இம்பார்ட்டன்ட் கேசஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேசவானந்த பாரதி வழக்கு தான் வந்து ரொம்ப பெரிய கேஸ். ஒரு 13 ஜட்ஜஸ் கொண்டு இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. அவரோட லேண்ட் ப்ராப்ளம், இந்த சொத்துரிமை அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து பிரித்தாங்க இல்லையா. ஸோ அந்த இதில் ஒரு லேண்ட் ப்ராப்ளமில் கேஸ் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நடக்கும். அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஸோ கேசவானந்த பாரதி வழக்கு வந்து 1973. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இந்திரா காந்தி வந்து 42வது சட்ட திருத்தத்தில் 1976 இந்த 3 இடத்த ஆட் பண்ணியிருப்பாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தில் சோஷியலிஸ்ட், செக்யூலரிசம், இன்டெகிரிட்டி, இந்த மூணுமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்திரா காந்தி. ஓகேங்களா. அடுத்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸோட தீர்ப்பு என்ன, அது 1995. தீர்ப்பு என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒருங்கிணைந்த பகுதி, பிரியாம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து அதாவது என்ன அப்படின்னா, பிரியாம்பிள் இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா பண்ணாமலும் போகலாம். முகவுரை வந்து தண்டனைக்குட்படாதது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ முகவுரையில் உள்ள கண்டென்ட்ஸ்னால் என்னென்ன, சாவரன்ட்டி, ரிப்பப்ளிக்கு, செக்யூலரிசம், லிபர்ட்டி, இதெல்லாம் படித்தோம்ல, டெமோக்ராட்டிக்கு, ஜஸ்டிஸு, ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் நம்ம பின்பற்றாமல் போகலாம். தண்டனைக்குட்படாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அந்த 1947. இது நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் காட்டுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதெல்லாம் கேட்கலன்னா திட்டாதீங்க. ஆனால் ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம ரொம்ப தரவாக படிக்கணும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இவ்வளோ தான் பிரியாம்பிள் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வீடியோ வேணால் ஸ்பீடாக வச்சு பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் முடிஞ்சுது. தேங்க்யூ.